subscribe. மீண்டும் ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்குது. எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி சிறப்பா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்துல தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்தி ஆண்டுக்கு 5% உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷத்துல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. அதே போல உள்ளாட்சியில, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில கடைக்கு 100%, சரி வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று சொல்லி 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக இந்த அரசு கூடுதலா 112% வீட்டு வரி சொல்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க.